டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்தால் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு வருது. ஸோ அப்போ கட்சித்தாவல் தடை சட்டம்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும், அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதில் இருக்கிற சட்ட நுணுக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலில் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் கோட். ஃபஸ்ட்டு கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னா என்னென்னா, ஒரு கட்சியில் நின்று ஜெயித்த ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ ஜெயித்ததுக்கப்புறம் வேறு ஒரு கட்சிக்கு போனாலோ, இல்லை சுயேட்சையாக இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஜெயித்ததுக்கப்புறம் வேறு ஒரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணாலோ, இல்லை அந்த கட்சியோட கொறடாவோட பேச்சை மீறினாவோ அவங்க மேலே கட்சித்தாவல் தடை சட்டம் பாயும் அப்படிங்கிறது தான் இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது இந்திய சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது இருக்குதா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு வார்த்தை இல்லை. 1950லேருந்து 1960 வரைக்கும் கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. 1967 ஹரியானாவில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ கயாலால் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு நாளையில் பல கட்சிக்கு மாறியிருக்கார். அப்போ தான் என்ன கோடு ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா, ஆயா ராம் கயாராம் அப்படின்னு ஒரு கோடு ஃபேமஸ் ஆகுது. ஸோ அப்படின்னா என்னென்னா, கண்டிப்பாக மக்களோட நம்பிக்கையை இழக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், பணத்துக்காக சில கட்சி மாறுறாங்க அப்படிங்கிற, பணம் பொருளுக்காக கட்சி மாறுறாங்க அப்படிங்கிறதும் இந்த டேம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 1985 திரு ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அட்டவணை 10 இந்த கட்சித்தாவல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா உருவாக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, கண்டிப்பாக கட்சித்தாவலில் இருக்கிறவங்களுக்கு அப்படி கட்சிதாவி போனாங்களோ அவங்களோட எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ பறிக்கிறதுக்கான ஒரு சட்டத்தை தான் உள்ளே கொண்டு வராங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, 52வது 52 அமெண்ட்மெண்ட் 1985, அதாவது 52வது சட்ட திருத்தம் 1985 இந்த 10வது ஷெட்யூலை உள்ள கொண்டு வந்துடுறாங்க, அட்டவணையை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, 91வது அமெண்ட்மெண்ட் 2003 ஒரு கட்சியிலேருந்து 3ல் 1 பங்கு வெளியில் போனாங்க. அது பேர் ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்தாங்க, மாடிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2003 மறுபடியும் மாடிஃபை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஸ்ப்ளிட்டுனை காட்டி நிறைய பேர் அதே மாதிரி மறுபடியும் அந்த மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷனில் அது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் 2003 மறுபடியும் ஒரு அமெண்ட்மெண்ட் மாறுது. அதில் என்ன திருத்தம் கொண்டு வராங்கன்னா, அதாவது 91வது அமெண்ட்மெண்ட்டில் என்ன திருத்தம் கொண்டு வராங்கன்னா, அதாவது 3ல் 2 மடங்கு 2/3 அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படி கொண்டு வந்தது தான் என்னென்னா, இப்போ இருக்கிற ஆன்டி டிஃபெக்ஷன், கரண்ட்டில் இருக்கிற ஆன்டி டிஃபெக்ஷன்லாம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க, இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா, ஒரு கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஜெயிச்சுட்டு வேறு ஒரு கட்சிக்கு மாறினாவோ இது ஆன்டி டிஃபெக்ஷனில் வரும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு கட்சியோட எம்எல்ஏ பதவி வாங்கிட்டு எம்பி பதவி வாங்கிட்டு அந்த கொறடாவோட கண்ட்ரோலில் மீறி போனால் இதுக்கு எதிராக வாக்கு போடுங்க, இங்கே வாங்க, இன்றைக்கி வாங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு சட்டம் நிறைவேறுது, இன்றைக்கி வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்களோ, அதுக்கு வராமல் ஆப்ஷன் போட்டாவோ, நடுநிலையாக இருக்குன்னு சொன்னாவோ அவங்களோட எம்எல்ஏவோ எம்பி பதவியோ பறிச்சு போயிடும். அதே மாதிரி ஒரு சுயேட்சையாக ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் 6 மாதத்துக்குள்ளேயே ஒரு கட்சியிலே போய் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களோட பதவி போயிடும். இதுதான் இந்த கட்சித்தாவல் தடை சட்டம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்குது இதை அப்படின்னா, கண்டிப்பாக இப்போது நீங்கள் லோக்சபா எடுத்திங்கன்னா, அதாவது பாராளுமன்றத்தில் 2 இருக்கு இல்லையா, லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு எடுத்திங்கன்னா, லோக்சபாவில் அதோட ஸ்பீக்கருக்கு, அதாவது சபாநாயகருக்கு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி ராஜ்யசபான்னு எடுத்திங்கன்னா அங்கே சேர்மனுக்கு அதிகாரம் இருக்குது, அதாவது துணை குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி சட்டசபைன்னு எடுத்திங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா அந்த சபாநாயகருக்கு தான் அதிகாரம் இருக்குது. இதில் என்னெல்லாம் நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதில் குதிரை பேரம் பேசுகிறதையோ, இல்லை ஒரு கட்சி விட்டு ஒரு கட்சி மாறுறதுக்கான நிறைய விஷயத்தை குறைக்க முடியும். இதில் நம்ம இன்னும் ஆன்டி டிஃபெக்ஷன் லெவலில் இன்னும் உள்ளே போய் பார்த்தோம்னா, இது ஒரு 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 கட்சியோட கட்டமைப்பை மறுபடியும் குரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.